எந்த ஊர் பேர் சொன்னாலும் அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு சாப்பிட்ற விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்ப தேர்தல் சமயங்கிறதால அந்த ஊர்ல இருக்கிற அரசியல் தலைவர்களும் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் ஒருத்தரோட அந்த ஊர் உணவை சாப்பிட்டுக்கிட்டே அரசியல் பேசினா எப்படி இருக்கும்? பேசலாம் வாங்க. கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல், இந்த பேரை கேட்டதுமே என்ன சாப்பிட போறோம், என்ன பேச போறோன்ற எதிர்பார்ப்போட யார் கூட பேச போறோன்ற எதிர்பார்ப்பும் நிச்சயம் எழுந்திருக்கும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்ன உடனே இந்த பகுதியில் அதிமுகவின் முகமா இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட தான் இருக்கும். அவரோட தான் இன்னைக்கு கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. கடுமையான வேலைப்பொழுதுக்கு இடையில, அதுவும் தேர்தல் வேற நெருங்குது, இந்த நேரம் நாங்க கூப்பிட்டோம், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி. பாராளுமன்ற தேர்தல் முக்கியம். ஆமா, என்ன சாப்பிடலாம்? இப்போ முத இந்த ஊர்ல வந்தாலே சாப்பிட தண்ணி. சரி, ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். தண்ணி ஒரு கலரா இருக்கே, என்னது இது? இந்த வாட்டர் இது எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலும் டிஃபரெண்டா இருக்கும். இங்க எங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல கருங்காலிப்பட்டை நல்ல அதை ஊற வச்சு வேக தண்ணியில போட்டு வெண்ணியாக்கி உடலுக்கு நல்லது. கேரளால இந்த சீரகம் போட்டு அதே கலர் சீரகத்துக்கு பதிலாக இங்க கருங்காலிப்பட்டை போட்டு. இந்த ஹோட்டல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வெரி ஃபேமஸ் ஹோட்டல். நம்ம ஆப்போசிட்ல கோர்ட் இருக்கு, வக்கீல்கள், ஜட்ஜஸ், பப்ளிக், வியாபாரிகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், எல்லா பிசினஸ் பீப்புளும் வெஜிடேரியன் நம்பர் 1 இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரியமான். அதுவும் நிச்சயமா, அதுவும் எதிர்க்கே கோர்ட் இருக்குன்னீங்க. வக்கீல்களுக்கு தொண்டை கெட்டு போயிடக்கூடாது, அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் இந்த தண்ணிக்கு. சரி, இங்க உள்ள உணவு வகைகளை பத்தி சொல்லுங்க. இந்த ஏரியால பிரபலமான உணவுனா அது என்ன? அதாவது எங்க ஊரை பொறுத்தவரை ஃபேமஸ் அவியல். ஆமா, மற்ற டிஸ்ட்ரிக்ட் அவியல் ரொம்ப டேஸ்டா வைப்பாங்க. எல்லா வீட்லயுமே ஒரு கல்யாண வீட்டுக்கு போன அவியல் வந்துடும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது எரிசேரி, புரிசேரி, அப்புறம் ரைஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ரைஸ். இதுல எது அவியல்னு சொல்ல முடியுங்களா? இதுதான் அவியல். அதாவது எல்லா காய்கறியும் கலந்து இருக்கக்கூடிய. கொஞ்சம் கவுச்சிக்கிட்டா முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் போட்டு அவியல். பாத்தீங்கன்னா மற்ற ஊர்ல நல்ல டேஸ்டா இருக்கும். அவியல் பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வருது. இது இந்த மண்ணுக்குரிய உணவா இல்ல இது வேற எங்க இருந்தாவது வந்ததா? இல்ல, அவியல் ஆரிஜின் ஃப்ரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி எல்லா கல்யாண வீட்டை நீங்க அவியல் பார்க்கலாம். அவியல், எரிசேரி. எரிசேரினா என்னது? பாருங்க, எரிசேரி. இது ஆமா எரிசேரி. இது என்னது? என்ன? இது சேனைக்கிழங்கு. டேஸ்ட் எங்க ஊர்ல ஃபேமஸ். நார்த் சைடு இதெல்லாம் பெருசா பார்க்க முடியாது. இங்க டீப் சவுத் இறங்க தான் இதெல்லாம் பார்க்கும்போது கேரளாவுடைய உணவு பழக்கத்துடைய தாக்கம் இங்க இருக்கா? 100%. கேரளால மார்னிங் பாத்தீங்கன்னா புட்டு, பயிறு, அப்பளம். அந்த ட்ரெடிஷன் எங்க ஊர்லயும் உண்டு. காலம்பரை புட்டு, பயிறு, அப்பளம், ஆப்பம். எல்லா வீட்லயுமே ஆப்பம் இல்லாத வீடே இருக்காது, புட்டு பயிர் இல்லாத வீடே இருக்காது. இது ரொட்டினா கேரளாவை ஒட்டி இருக்கு. கேரளாவோட கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்தது 1958 இணைஞ்சனால இங்க உள்ள கல்ச்சர் பூராமே. உணவு பழக்க வழக்கத்தை தாண்டி மற்ற விஷயங்களையும் மக்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களையும் கேரளாவோட தாக்கம் 100%. உதாரணத்துக்கு நீங்க அரசியல் எடுத்தா கூட அங்க உள்ள தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இருமாநில கலாச்சாரமும் இருமாநில கலாச்சாரம், பேச்சுகள். ஒரு 60% ஆஃப் தி பீப்புள் பேச்ச பார்த்தீங்கன்னா நீங்க கேரளாவோட பேசணும். ஒரு 40-50% அந்த சைடு கலைக்காலங்க போனா மலையாளத்துல பேசுவாங்க. நீங்க அரசியல்ன்ற பேச்சு எடுத்ததுனால கேக்குறேன். இங்க தேசிய கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறதுக்கு அதுவும் கூட காரணமா இருக்குமோ? அதாவது ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து இங்க உள்ள கல்ச்சரே என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். அதாவது இது கேரளாவோட இருந்தனால, அங்க இருந்து பிரிஞ்சு வந்தனால நேஷனல் பார்ட்டியோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். காங்கிரஸ்,
அப்புறம் கம்யூனிஸ்ட், ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் நல்லா அங்கே இருந்து இப்போ கம்யூனிஸ்ட் அப்படியே டவுன் ஆகி போச்சு. இப்போ பிஜேபி, அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே, ரீஜனல் பார்ட்டி. ஆனால் எப்பவுமே ரீஜனல் பார்ட்டி வந்து ஆளுங்கட்சி அவர்ச்சி எப்படியும் ஒரு 2 எம்எல்ஏ, 1 எம்எல்ஏ, இல்லைன்னா 3 எம்எல்ஏக்கள். பாருங்க, இப்போ ஒரு ஆறு எடுத்துட்டீங்கன்னா 6 தொகுதி இருக்கு. ஒரு டிஎம்கே, ஒரு பிஜேபி, ஒரு ஏடிஎம்கே, காங்கிரஸ் 3 6 வந்துட்டு பாருங்க. எல்லா கட்சியும் இருக்கு. அவியல் அப்படி வர்றதுக்கு இருமாநில கலாச்சாரம் மட்டும் இல்ல, இருமாநில அரசியல் சூழலையும் எதிர்கொள்ள வேண்டியது. 100%. நீங்க விளவங்கோடு, கிள்ளியூர் இதுவரையிலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தான் வந்துட்டு இருக்கும். நீங்க குளச்சல் எடுத்தா டிஎம்கே, ஏடிஎம்கே வந்திருக்கு. அதே மாதிரி பப்பனாரம் தொகுதி எடுத்தா பப்பனாரம் தொகுதியில் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஏடிஎம்கே. இப்ப பிரசிடன்ட் மினிஸ்டர் பப்பனாரம் தொகுதி. நார்வேல ஏடிஎம்கே, டிஎம்கே கல்ச்சர் இருக்கும். கன்னியாகுமரியில ஏடிஎம்கே, டிஎம்கே இப்படிதான் போகும். கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துக்குள்ளேயே இத்தனை வகையான விஷயங்கள் பாருங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்காது பாருங்க. இங்க மட்டும் இப்ப கம்யூனிஸ்ட் கொஞ்சம் தாக்கம் கம்மியானதுனால 3 காங்கிரஸ், ஒரு பிஜேபி, ஒரு ஏடிஎம்கே, ஒரு டிஎம்கே. இல்ல, அரசியல்னு பேச்சு வந்தோடனே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட பேரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல். சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அது மாதிரி உளுந்தஞ்சோறு ரொம்ப ஃபேமஸ். உளுந்தஞ்சோறு இதுதான் அந்த உளுந்தஞ்சோறுன்றதா? கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியலுக்கு இங்க ரொம்ப சோறு ரொம்ப அரசியல் அந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு. டைட்டிலே காட்டி டிஃபரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்க போய் பார்த்துருப்பீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்ததுன்னா ஃபுல்லா இருக்கும். டிஎம்கே டிஎம்கே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து, எல்லா இதுலயுமே கலந்துருக்கும். 6 தொகுதி இருக்குன்னா 7 தொகுதி இருந்து 2 கம்யூனிஸ்ட் இருக்கும், 2 ஏடிஎம்கே இருக்கும், ஒரு காங்கிரஸ் இருக்கும், ஒரு டிஎம்கே. இப்படிதான் வரும். இல்ல, இவ்வளவு கட்சிக்கும் இங்க பெரிய அளவுல ஆதரவு இருக்கிறதுனால தான் ஓட் பேங்க் பிரியுதா? புரியுது. இல்ல, எப்பவுமே இங்க மும்முனை போட்டி, 4 முனை போட்டின்னு இருக்கு. ஆமா, கூட்டணி. அந்த கூட்டணியில அவங்க வந்திருந்தாங்க. ஏடிஎம்கே லாஸ்ட் டைம் கூட்டணி வித் ஃபர்ஸ்ட் நான் 2001ல ஏடிஎம்கே வித் காங்கிரஸ் 2001 எலெக்ஷன். அதே இது 2021 பாருங்க. 2001ல இருந்து 2021 பாருங்க. அதே பேட்டர்ன் அலைன்ஸ் மாறுது. பிஜேபி அப்போ அலைன்ஸ் இந்த மாவட்டத்தில் எப்பவுமே ஒரு தாக்கத்திலே இருந்துட்டு எந்த கூட்டணி. இந்த முறையே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயிச்ச விஜய் வசந்த் இருக்காரு. ஏற்கனவே உங்க கூட்டணியில இருந்து இப்ப பிரிஞ்ச பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு. எங்க கட்சியில் ஒருத்தர் நிக்கிறாரு. உங்க கட்சியில ஒருத்தர் நிக்கிறாரு. உங்க கட்சின்னு சொன்ன உடனே தான் எனக்கு கேட்க தோணுது, திமுக இருந்து இப்பதான் வந்தாரு, அவருக்கு உடனடியா சீட்டு கொடுத்துருக்கீங்களே, இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி? அதாவது அம்மாவே அப்படிதான் கொஞ்சம் எபிஷியன்ட். அந்த கட்சியில கொஞ்சம் தாக்கத்தில் உள்ள ஆட்கள். அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கா அவருக்கு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. அவர் கிட்டத்தட்ட இங்க ஒரு 2 லட்சம் ஓட்டு ஃபிஷர்மேன் இருக்காங்க. அவர் ஒரு செல்வாக்கான மனுஷன். கிட்டத்தட்ட 36 லட்சம். ஆனா சமீபத்தில் தானே திமுக 36 திமுக வந்தாங்க. ஆனா அவர் ஒரு வலுவான ஆட்கள். உதாரணத்துக்கு பிஜேபி, காங்கிரஸ் சேம் கம்யூனிட்டி நிக்காங்க. அப்ப இவரு வர சமயம் நம்ம பசிலியான் நசரத் வர சமயம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு அவர் 2 லட்சம் ஓட்டு இருக்கு. எங்களுடைய கால்குலேஷன், மாண்புமிகு எதிர்க்கட்சி எடப்பாடியோட கால்குலேஷன் ஆன்டி இன்கம்சி ஃபார் டிஎம்கே. இல்ல, அப்ப நீங்க இப்ப சொல்றத பார்த்தா அவரை ஜெயிக்கணும்ன்றதுக்காக நிறுத்தின மாதிரி தெரியலையா? ஓட்டை பிரிக்கணும்ன்றதுக்காக இல்லையா? அதான் சொல்றாங்க. எப்படி வருதுன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்சி ஃபார் தி டிஎம்கே, காங்கிரஸ். ஆன்டி இன்கம்சி ஃபார் தி டிஎம்கே அந்த ஓட்டு பசிலியானுக்கு கூடும். பிஜேபியினுடைய தாக்கங்கள் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பிரபகண்டா டிஎம்கே வெர்சஸ் அந்த ஒரு பிரபகண்டா வரும் எப்படியுமே. அப்ப பிஜேபியினுடைய தாக்கம் 2 ஓட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். 2 ஓட்டு இப்ப அடிப்படையில பார்த்தோம்னா இப்ப நீங்க இறக்கி இருக்கிற வேட்பாளருக்கு விழுகிற வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமா விழுகும். இது டிஎம்கே காங்கிரஸ் உடைய வாக்குகளை தானே சிதறடிக்கும். இது பிஜேபிக்கு தானே பலம். சிறுபான்மையினர் வாக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்டு எங்களுக்கு வரச்சுமே. சிறுபான்மை மாட்டு ஓட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி ஓட்டு எங்களுக்கு வரச்சுமே. பிஜேபியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாயிருந்தது. அது ஒரு காலத்துல 4 பேர் இருந்தாங்க. ஒரு கேண்டிடேட், கிறிஸ்டின் கேண்டிடேட் 4 பேர் இருந்தா அந்த 4 பேர் இருக்க சமயம் பிஜேபிக்கு சான்ஸ் கூடுதல்.
நல்ல வலுவான 4 கிறிஸ்டின்ஸ். இப்போ 2013 மேடம் ஜெயிச்சாங்க. கூட அரசியல் பேசிட்டு இருக்கும்போது சுட சுட சாப்பாடும் வருது. அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து சம்பா அரிசின்னு பேரு. இது ஆமா, இது கேரளால அந்த அரிசி உண்டு. கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஃபேமஸ் சம்பா அரிசி. அரிசி மத்த ஊருக்கு எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா தடி தடியா இருக்கும். எங்க இருந்து திருநாளி போனா அங்க அரிசி சிறுசா இருக்கும், பொன்னி அரிசி வேணும். இங்க பத்தி சம்பா அரிசி பாருங்க நீங்க. சிலவங்க இங்க உள்ள ஆட்களுக்கு பழகி கலாச்சாரம், மக்களுடைய பழக்க வழக்கம் இதெல்லாம் பேசும்போது ரெண்டுமே கலந்துருக்கும் நீங்க. அதே மாதிரி சாப்பாடும் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. தமிழ்நாடு, கேரளா போயிட்டு தமிழ்நாடு. தேசிய அரசியல், அதாவது தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு இங்க நிறைய இருக்கு அப்படின்னு பேசணும். அதாவது தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு இங்க வந்து அதிகமாவே இருக்கு. ஆனா தமிழ்நாடுடைய பிற பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த திராவிட கொள்கைகள் வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த ஏரியால அந்த அளவுக்கு ஆழமா பதியாததுக்கு என்ன காரணம்? மெயினா வெரி நியர் கேரளா, கல்ச்சர் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். இங்க வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து வாக்கு வங்கிகள் வந்து நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் மாதிரிலாம் ஈஸியா போய் கிடைக்க முடியாதுங்க. இங்க நீங்க போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகி கட்சி லீடரை பேர சொல்லி இதெல்லாம் வரைச்சு அவங்க கேள்வியை நீங்க என்ன செய்தீங்க எங்களுக்கு இல்ல. இதுதானே அரசியல். ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதானே கொஞ்சம் கொஞ்சமா தானே வேறுண்டு இருக்கீங்க. இப்படி வர முடியலங்க. இந்த இடத்துல ஏன் வர முடியலன்னு கேக்குறேன். இந்த உங்க ரெகுலரா இவங்க அதாவது பாத்தீங்கன்னா வந்து 1 hour கூட கிடையாது, ஒரு 1/2 hour தாண்டினாலே கேரளா பாடுற வந்துடும். இங்க வந்து மெயினா ட்ரீட்மெண்ட்டுக்கே அவங்க கேரளா தான் அன்னைக்கு வச்சோம். இல்ல, கேரளான்றது இன்னொரு விஷயம். இங்க இருக்க மக்கள் அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? திராவிட கொள்கைகளை விட தேசிய கொள்கைகள் தான் இந்த மக்கள் வந்து முக்கியமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். தேசிய கொள்கை ஆமா, அவங்கள்ட்ட கொஞ்சம் இந்த கல்ச்சர் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து 90% ஆஃப் த பீப்புள் எடுத்துக்கலாம், 100% வச்சுக்கலாம். நீங்க ரிலீஜியஸ் வைஸ் கோயிலுக்கு வருவாங்க ஹிந்துஸ். அப்போ ஒரு மதம் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ரிலீஜியஸ் போலரைசேஷன் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப ரேர் நீங்க சொன்னீங்களா திராவிடன், ரொம்ப ரேர் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தோஸ் ஆர் கிறிஸ்டின் எவ்ரிடே தே வில் கோ டு தி சர்ச். சண்டே கம்பல்சரியா போயிருவாங்க சர்ச்சுக்கு. சண்டே போகாத கிறிஸ்டியன் யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு சாமியை கும்பிடுவாங்க. சாமி இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மின்றீங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் சாமி இல்லைன்னா எங்க டிஸ்டன் சொல்ல முடியாது. அந்த வாதம் இங்க எடுக்கூடாது. நாங்க சாமி கும்பிட மாட்டோம், நாங்க வந்து சாமிக்கு தான், எங்க அந்த பழக்கம் கிடையாது. தமிழகம் முழுக்க இந்த நிலை இருக்கு. பல இடங்கள்ல இப்படி தானே இருக்காங்க. சாமி இல்லைன்னு சொல்றவங்க எண்ணிக்கை குறைவா தானே இருக்கு. இதை எப்படி காரணமா சொல்ல முடியும்? இங்க திராவிட கொள்கைகள் பெருசா வளராததுக்கு டிஎம்கே எடுத்துருங்க. டிஎம்கே வேணாலும் இருந்தாங்க. நீங்க இதுவரையிலையும் டிஎம்கே வந்து விளவங்கோடுலயோ கிள்ளியூர்ல ஜெயிக்க முடியல. ரீஜனல் பார்ட்டி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டு விளவங்கோடு கிள்ளியூர். என்ன ரீசன்? வெரி நியர் டு. இப்போ நீங்க ஒரு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா, கிள்ளியூர் தொகுதி எடுத்தீங்கன்னா, அதில் அப்படியே அந்த டோபோகிராபிக்கு எப்படி அமையும்னா, கேரளா பார்டர்லயே அவங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் காதல கேட்டு 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 அதுல இருந்து மாநில மாறல. நீங்க விளவங்கோடு அப்படிதான், கிள்ளியூரும் அப்படிதான். காங்கிரஸ் நீங்க குளச்சேரி ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, பப்பனாரத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, குளச்சேரி டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, பப்பனாரத்துல டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, அதே மாதிரி நார்வேல ஜெயிச்சிருக்கு, கன்னியாகுமரியில ஜெயிச்சிருக்கு. ஆனா இது கன்னியாகுமரியில இருந்த காங்கிரஸ் இப்ப வந்து கன்னியாகுமரியில காங்கிரஸ் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி எதை வச்சு சொல்றீங்க? அங்க வந்து ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங் ஆயிட்டு மாறி 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 மினிஸ்டர்ஸ். நான் மினிஸ்டர் இருந்தேன், எனக்கு முன்னால மினிஸ்டர்ஸ். அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இப்படிப்பட்ட கலாச்சாரம் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? நாடாளுமன்ற நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு மெயின் ஆன்சர் என்னன்னா, அவரு வந்து ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஃபிஷர்மேன். ஒரு 2.5 லட்சம் ஓட்டு, ஒரு 50,000 ஓட்டை விட்டுருங்க, போலிங் ஆகாது. எங்களுடைய கணிப்பே வந்து 2 லட்சம் ஓட்டுல ஒரு 1.5 லட்சம் ஓட்டு போலிங் ஆயிட்டுங்க. இவரு வந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினாருங்க. இவருக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன் அப்படியே அட்ராக்ட் ஆகும். எப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழே கரையில வந்து பசிடியானுக்கு வந்து ஓட்டு போடணும்னு மைனாரிட்டி ஒரு டிசிஷன் எடுக்க, அதே டிசிஷன் மேல கரைக்குல இருந்து மேல வரச்சுமே அந்த மக்களுடைய மனநிலை பரவாயில்ல, ஒரு ஆள் நம்ம ஆள் வேணும், ஆன்டி பிஜேபி மைண்டுக்கு போவாங்க. இது வந்து எங்களுடைய கால்குலேஷன். கொஞ்சம்
தேசிய அளவுலையும் பேசலாம். பேசுறேன். நீங்க ரிலீஜியஸ் பத்தி அதிகமா பேசுனதுனால கேக்குறேன். இந்த ராமர் கோயில் பத்தின பேச்சு இந்த எலெக்ஷன்ல பெரிய பேசு பொருளா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்க டிஸ்ட்ரிக்ட் அது அவ்வளவு மாதிரி தெரியும். தெரிஞ்சதுல அது ஒரு பெரிய இம்பாக்ட் மாதிரி தெரியல. நீங்க இதுல வந்து அதை வந்து அவங்க வந்து மற்ற இதுல ரிலீஜியஸா இருப்பாங்க. ஹிந்துசம் அப்படின்னு ஒரு மனநிலையில இருப்பாங்க. ராமர் கோயில் இப்ப எங்க ஊர்ல ஆஞ்சநேயர் கோயில் போவாங்க, ரெகுலரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாங்க, குடும்ப கோயில் வச்சிருப்பாங்க, முருகர் கோயிலுக்கு போவாங்க, அம்மன் கோயிலுக்கு போவாங்க, தொல்லமாடு கோயிலுக்கு போவாங்க, காளி கோயிலுக்கு போவாங்க, இது சிவன் கோயிலுக்கு போவாங்க. இந்த கலாச்சாரம் தான் இன்னும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நீங்க ராமருக்குன்னு எங்க ஊர்ல ஏதோ ஒரு சின்ன 2 கோயில் இருக்காங்க. அது இந்த ராமர் கோயிலுங்கிற தாக்கம் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வரல. ராமர் கோயில் கட்டின சாதனையை பத்தி இங்க பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறீங்க. பிரயோஜனம் அதனால ஓட் பேங்க் வருமாங்கிறது கொஸ்டின். அது வந்து சரி, இப்ப அதான் தேசிய அளவுலன்னு பேச போகும்போது காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணின்னு ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடின்ற ஒரு பிரதமர் வேட்பாளர் அவங்களுக்கு இருக்காரு. நீங்க உங்க கூட்டணியில தேசிய அளவுல எதன் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க? நாங்க வந்து ரீஜனல் பார்ட்டி, அவருடைய எடப்பாடியாருடைய கான்செப்டே வந்து இந்த ரீஜனல் இருக்கு, அதாவது மாநில உரிமைகளுக்காக நம்ம போராடுவோம் ஒண்ணு. இது எங்களுக்கு வந்து நாங்க போய் வந்து பார்லிமெண்ட்ல போய் பெரிய அளவுல இருக்கிறதே 39 சீட்டு 40 சீட்டு தான் இருக்கு. நம்ம என்னதான் நீங்க வந்து அம்மாவே வந்து பார்த்தா கூட அங்க போய் உங்களுக்கு பிடிக்க முடியல, பார்லிமெண்ட்ல போய் தேசிய லெவலில் போய் பிடிக்க முடியல. அதனால நம்ம மக்களுக்கு என்னென்ன குரல் கொடுக்க முடியுமோ அதை குரல் கொடுக்கணும், அவ்வளவுதான் ஒழிய ஆட்சியை பிடிக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த ட்ரிப்பு என்னுடைய கணிப்பு அந்த எண்ணத்தில் அவர் வந்து இந்த ட்ரிப்பு எடப்பாடியாருக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த், ஓட் பேங்க் எவ்வளவு வருது, மக்கள் அதிமுகவை எவ்வளவு ரெகனைஸ் பண்ணாங்க. அது சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க எடப்பாடியாரும் மோடிக்கு எதிராகவும் இதே மாதிரி சாஃப்டான கண்டனங்கள் எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறீங்க. ரொம்ப ஹார்ஷாகவும் பேசுற மாதிரி தெரியல. அவர் எங்களை என்ன இருக்கு இல்லையா, ஏன் நீங்க நம்ம 2 பேர் இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். இல்ல, ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தலை சந்திச்ச நீங்க இப்ப கொஞ்சம் ஹார்ஷா இன்னும் கொஞ்சம் உங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யலாமே. அவங்க இப்ப அன்னைக்கு கூட பேசினாருன்னா நேற்று கூட பாருங்க, அது கூட இன்னைக்கு கூட நீங்க தேடி தேடி சொல்ல வேண்டியது தேடுறேன். இப்ப மோடி வந்து எடப்பாடியார எங்கேயாவது கார்னர் பண்ணி பேசுறாரா? ஒரு லீடர், அவர் நேஷனல் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் வாராரு மேடை என்ன பண்ணாரு, எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சி, அம்மா ஆட்சி, அம்மாவை சட்டசபையில் அவமானப்படுத்திய திமுக, எங்களுடைய முதல் எதிரி திமுக. சரி, இப்ப நம்ம தேர்தலை தாண்டி மாவட்ட அரசியலுக்கு வருவோம். பிஜேபியோடைய வளர்ச்சி எப்படி இருக்கீங்க? பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குனாரு அண்ணாமலை. இப்ப யாரெல்லாம் நிக்க கேண்டிடேட், அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை, இதுதான் கேண்டிடேட். அவங்களால ஏதாவது புது கேண்டிடேட் போட முடியுதா? புதுசா யார் வந்திருக்காங்க சொல்லுங்க? யாருமே கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய ஆட்களே போட்டுட்டாங்க. நீங்க நயனார் நாகேந்திரன், ஒய் வாட்ஸ் ரீசன்? ஒரு பெரிய கட்சியா இருந்ததுன்னா, வளர்ந்த கட்சியா இருந்ததுன்னா யங்ஸ்டர்ஸ் போடுவாங்களா? அந்த யங்ஸ்டர்ஸ் போடலாம். அண்ணாமலை சொல்லியிருக்காரு 2026 தான் எங்க டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த தேர்தல் அவங்க பெருசா எடுத்துக்கலையா? எந்த ஸ்டேட்ல யாரு? அண்ணாமலை 2026. ஆமா, 2024 பண்ண முடியாது. 2026 என்ன வந்து பண்ண போறாரு? நீங்க அவங்க இவங்களை எதிர்க்கிறது, இவங்க அவங்களை எதிர்க்கிறது, அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது இதுலயே நல்லா தெரியுது. ஏன்னா பிஜேபி வந்து மோடி ஒரு பிரதமர் வேட்பாளராக வச்சு இந்த தேர்தலை களம் காண்றாங்க. டிஎம்கேவும் வந்து இந்தியா கூட்டணி மாதிரி ஸ்ட்ராங்கான கூட்டணியை வச்சு களமிறங்காங்க. நீங்க எந்த அடிப்படையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க? நாங்க தெளிவா இருக்கோம்ல. நீங்க நாங்க வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக முதலாக எடப்பாடியார் பொதுச் செயலாளர் ஆகக்கூடிய சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். நாங்க வந்து இந்த தேர்தலை வந்து கூட்டணி தேமுதிக கூட்டணி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புதிய தமிழகம், இது போன்ற கூட்டணியை வச்சிருக்கோம். நீங்க இந்த கூட்டணி மூலமாக அவர் எவ்வளவு வாக்குகளை பெற்று இந்த கட்சியினுடைய தன்மை, இப்ப எங்கிட்ட இருந்த ஒருத்தர் போனாரு, சுயேட்சா போய் நிக்காரு, இதான் நிலைமை. இந்த கட்சியை எத்தனையோ பேர் உடைக்க முயற்சித்தாங்க. அம்மா காலத்துக்கு முன்னாலும் சரி, புரட்சி தலைவர் காலத்துல இந்த கட்சியை உடைக்க முடிச்சாங்க. இந்த தேர்தலுக்கு வரும். இந்த தேர்தலில் நீங்க இப்ப எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? என்ன பொறுத்தளவு ஒரு 20 தொகுதி வரலாம். 20 லட்சியம் எத்தனை நிச்சயம்? ஒரு
15 வந்து நிச்சயம் இருக்கலாம். 40ல இருந்து 20க்கு வந்தீங்க, இப்ப 15க்கு வந்துட்டீங்க. சரி, இந்த 15 நிச்சயமா? இந்த 15 நிச்சயம். நான் வந்து சும்மா போய் சொல்லிக்கிட்டு 40 வரும். இப்ப டிஎம்கேல போய் 40 வரும் சொல்லுங்க, பிஜேபி 40 வரும் சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியாது. இப்ப இந்தியா கூட்டணி அவங்க 400ங்காங்க, பிரைம் மினிஸ்டர் மேடல போய் 400 வருங்காரு. அது வந்து பொலிட்டிக்கலா வந்து கேடர்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. சரி, நம்ம ஒரு பாயாசத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவா முடிச்சுக்கலாம். அருமையா இருந்தது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது மாதிரி அந்த பாயாசமும் ரொம்பவே சுவையா இருந்தது. இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாங்க. நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது போன்ற கேரளா மாடல் சாப்பாடு, கேரளாவில் ட்ரெடிஷனல் கன்னியாகுமரி கேரளா இருந்து வந்ததுக்கு எடுத்துக்காட்டு. எரிசேரி, புரிசேரி, அடப்பிரசமன், அப்புறம் ரைஸ். இந்த மாதிரி ரைஸ் நீங்க வெளியூர் ஸ்டேட். நான் முதல்ல இந்த ஊர்ல இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த எரிசேரி, புளிசேரி இந்த பேர்லாம் முதல்ல நான் மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சு மற்றவங்களுக்கு சொல்லணும்ல. சரிங்க, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.